أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வரலாற்று சுவடுகளில் வழி தவறிய பிரிவுகள் என்ற தலைப்பின் கீழாக கடந்த 2 நாட்களாக சில அடிப்படையான தகவல்களை நாம் அறிந்து வருகிறோம். கொள்கையை அறிந்து கொள்வதனுடைய முக்கியத்துவம் என்ன, இஸ்லாமிய அடிப்படை கொள்கையை தெரிந்து கொண்டால்தான் மறுமை நாளிலே நம்மால் வெற்றியை பெற முடியும். கொள்கை தேடல் இல்லை என்றால் இந்த சமுதாயத்திலே இஸ்லாத்தின் பெயரால் நுழைந்திருக்கின்ற தவறான கொள்கைகளிலே வீழ்ந்து நம்முடைய மறுமை வாழ்க்கையை நாம் இழக்க நேரிடும். சரியான கொள்கையை அடைந்து கொள்வதற்கான வழி என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெறுகின்ற கூட்டத்திற்கான அடையாளமாக எதை சொல்லி காட்டுகிறார்கள் என்கின்ற தகவல்களை எல்லாம் நேற்றைய தினம் வரை நாம பார்த்து, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வெற்றி பெற்ற கூட்டம் அல் ஜமாஅத்து என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஜமாஅத்துனா என்ன என்பதையெல்லாம் நாம நேற்றைய தினம் ஓரளவு அறிந்து கொண்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஜமாஅத் என்பது குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே ஒன்றிணைகிற கூட்டமைப்பு தான். அதுதான் வழிகேடுகளிலிருந்து நம்மை காப்பாற்றும். வழிகேட்டில் விழாமல் நம்மை பாதுகாப்பது குர்ஆன் ஹதீஸ் தான். அந்த வழியில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை விட்டு சென்றிருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸை தாண்டி வேறு வழிக்கு நாம் செல்கிறோம் என்றால் நபி தோழர்களுடைய சொந்த கருத்தை மார்க்க ஆதாரமாக பின்பற்ற வேண்டும். இமாம்களுடைய சொந்த கருத்துக்களை மார்க்க ஆதாரமாக பின்பற்ற வேண்டும். இஜ்மா என்கின்ற பெயரிலே ஒரு காலத்தில் வாழ்ந்த இஸ்லாமிய அறிஞர்கள் ஒன்றுபட்டு ஒரு கருத்தை குறிப்பிடுவார்கள் என்றால், குர்ஆனில் இல்லாத ஹதீஸினுடைய ஆதாரத்தை மேற்கோள் காட்டாமல் அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கருத்தை முன்வைப்பார்கள் என்றால் அதுவும் ஆதாரம் என்று, அந்த வழியில் நாம் பயணிக்க வேண்டும் என்றும், அதுதான் ஜமாத் என்றும் சிலர் குறிப்பிடுகிறார்கள். அப்படி எந்த ஒரு அங்கீகாரத்தையும் அல்லாஹ் நமக்கு தரவில்லை. நாம் வழிகேட்டிலிருந்து விலகி நேர்வழியை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் அதற்கு குர்ஆன் ஹதீஸ் மட்டுமே தீர்வு என்பதையெல்லாம் நாம நேற்றைய தினம் நாம அறிந்து கொண்டோம். பொதுவாக நாம இந்த குர்ஆன் ஹதீஸை விட்டு செல்கிறோம் என்றால், மற்ற மனிதர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் வழங்குகிறோம் என்றால், அங்கே எந்த ஒரு கருத்து நிலைநாட்டப்படுகிறதுனா, வழிகேட்டில் இந்த குர்ஆன் ஹதீஸை மட்டும் நாம் பின்பற்றுகிற பொழுது அந்த நிலை கருத்து வேறுபாட்டிலே நம்மை கொண்டு போய் வீழ்த்தி விடுகிறது. வழிகேட்டில் போய் தள்ளிவிடும். குர்ஆன் ஹதீஸை மட்டும் வைத்து சத்தியத்தை அறிய முடியாது என்ற ஒரு தவறான நிலைக்கு கொண்டு போய் தள்ளி விடுகிறது. ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டதாக சொல்லும் பொழுது அந்த முழுமையிலேயே எந்த ஒரு கருத்து வேறுபாடும் வழிகேடும் இஸ்லாத்தின் பெயரால் தோன்றினாலும் கூட அதற்கான தீர்வு குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறது. அவங்களுடைய வழிகேட்டிற்கு குர்ஆன் ஹதீஸ் ஆதாரமா காட்டுவாங்க. எத்தனை பிரிவுகள் தங்களுடைய வழிகேட்டிற்கு குர்ஆன் ஹதீஸை காட்டினாலும் அதற்கான தீர்வு, சரியான விளக்கம் எல்லாம் குர்ஆன் ஹதீஸிலேயே இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லுகின்ற பொழுது சூரா 42வது அத்தியாயம் 8வது வசனம் முதல் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வமக்தலஃப்தும் ஃபீஹி மின் ஷைஇன், நீங்கள் எந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டாலும் ஃபஹுக்முஹு இலல்லாஹ், அதனுடைய தீர்ப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, அதனுடைய முடிவு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. நீங்க கருத்து வேறுபாடு கொள்றீங்க, உங்களுக்கு மத்தியில இது கூடுமா கூடாதான்னு முரண்பாடு வருகிறது.
இது செய்யலாமா வேணாமான்னு கருத்து வேறுபாடு வருது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை பற்றி உங்களிடத்துல பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. இதில் சரி எது என்பது, அதற்கான தீர்வு என்பது அல்லாஹ்விடத்தில் இருக்குது. அல்லாஹ் அதற்கான தீர்வையும் நம்ம இடத்துல தந்திருக்கிறான் என்பதை இந்த வசனமும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இது தொடர்பாக நேற்றைய தினமே பல்வேறு ஆதாரங்களை நம்ம பார்த்திருந்தாலும் கூடுதலாக இந்த ஆதாரங்களும் கருத்து வேறுபாடுகளுக்கான தீர்வு மனிதர்களுடைய கருத்துக்களில் இல்லை, சஹாபாக்களுடைய கருத்துக்களில் இல்லை, இமாம்களுடைய கருத்துக்களில் இல்லை. கருத்து வேறுபாடுகளுக்கான தீர்வு அல்லாஹ்வுடைய வார்த்தையில் தான் இருக்கிறது, குர்ஆன் ஹதீஸில் தான் இருக்கிறது என்பதை இந்த வசனமும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயம் 159வது வசனத்துல அல்லாஹ் பேசுகிறான், இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும் வ கானூ ஷியஅன். மார்க்கத்தை பல கூறுகளாக பிரித்து பல பிரிவுகளாக யார் ஆகிவிட்டார்களோ, லஸ்த மின்ஹும் ஃபீ ஷைஇன், அவர்களில் எந்த ஒன்றிலேயும் நீங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது, ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், மார்க்கத்தை பல கூறுகளாக பிரிச்சுட்டாங்க, பல வழியை அவர்கள் உருவாக்கிக்கிட்டாங்க, நபியே நீங்கள் அவர்களிலிருந்து எந்த ஒன்றிலேயும் இல்லை. இன்னமா அம்ருஹும் இலல்லாஹ், அவர்களுடைய காரியம் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் இருக்குது. அவங்க எத்தனை கூறுகளாக பிரிச்சுக்கிட்டாலோ, மார்க்கத்தை தவறாக பல வழிகளை உருவாக்கிக்கிட்டாலோ, அதனுடைய தீர்வு அதனுடைய முடிவு எல்லாமே அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அன்ஆம்ல 159வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 39வது அத்தியாயம் 46வது வசனத்துல அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்த், வானம் மற்றும் பூமியை முன்மாதிரி இன்றி படைத்தவனே, ஆலிமல் கைபி வ ஷஹாதா, மறைவானதையும் வெளிப்படையானதையும் அறிந்தவனே, அன்த தஹ்குமு பைன இபாதிக் ஃபீமா கானு ஃபீஹி யக்தலிஃபூன், மக்கள் எதிலே கருத்து வேறுபாடு கொள்கிறார்களோ அந்த விஷயத்துல இறைவா நீதான் முடிவு சொல்கிறாய். மக்களுடைய கருத்து வேறுபாட்டுக்கு தீர்வு சொல்வது யாரு? மனிதர்களை அல்லாஹ்வுடைய தூதரவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லல, நபி தோழர்களிடத்துல தீர்வு இருக்குது, கல்வியாளர்கள்ட்ட தீர்வு இருக்குது, அறிஞர்கள்ட்ட தீர்வு இருக்குது. நீங்க இந்த கொள்கையில முரண்படாம இருக்கணும்னா இவர்கள்ட்ட எல்லாம் தீர்வு இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லல. கருத்து வேறுபாட்டுக்கான தீர்வை இறைவா நீந்தான் வழங்குகிறாய், அந்த முடிவை நீந்தான் தருகிறாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி சூரத்துல் ஜாசியா 45வது அத்தியாயம் 17, 18 ஆகிய வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லுகிறான், மக்கள் கருத்து வேறுபாடு கொள்வாங்க. வார்த்தையினாகும் பையினாத்தி மினல் அம்ர், மக்களுக்கு தெளிவான சான்றுகளை நம்ம வழங்குறோம். ஃபமக்தலஃபு இல்லா மின் பஅதி மா ஜாஅஹுமுல் இல்ம், அவர்களிடத்தில் இந்த கல்வி வந்த பிறகு, இறைவன் தெளிவான சான்றுகளை ஆதாரங்களை தந்த பிறகு அவர்கள் கருத்து வேறுபாடு கொள்வதற்கான காரணம் பகியன் பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற பொறாமைதான், குரோதம் தான். அவர்களுடைய குரோதம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதுனாலதான் நீ சொல்லி நான் என்ன கேட்கிறதுங்கிற ஒரு நிலை அவர்களுடைய உள்ளத்துல கசடாக இருப்பதனாலதான் அவர்கள் கருத்து வேறுபாட்டிலிருந்து வெளிவராமல் இருக்கிறார்கள், வழிகேட்டிலிருந்து வெளிவராமல் இருக்கிறார்கள். அவர்கள் வழிகேட்டில் இருப்பதற்கு இதுதான் காரணம். இது தொடர்பாக அல்லாஹ் அவர்களுக்கு மறுமை நாள்ல தீர்ப்பளிப்பான். அல்லாஹ் சொல்லிட்டு அதை தொடர்ந்து சொல்லுகிறான், சும்ம ஜஅல்நாக அலா ஷரீஅத்தி மினல் அம்ர், காரியத்திலிருந்து ஒரு நேரிய வழியின் மீது உம்மை நாம் ஆக்கி இருக்கிறோம். ஃபத்தபிஉஹா, அல்லாஹ் சொன்ன அந்த மார்க்க சட்டத்தை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் இப்படியெல்லாம் மக்கள் கருத்து வேறுபாட்டில் இருந்தாலும் பல வழிகளை உருவாக்கிக்கிட்டாலும் உங்களுக்கு ஒரே ஒரு மார்க்க சட்டத்தை நான் தந்திருக்கிறேன், ஒரே ஒரு வழிமுறையை தந்திருக்கிறேன், அந்த வழிமுறை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபி அஹ்வா அல்லதீன லா யஅலமூன், அறியாதவர்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். மனிதர்களுடைய சொந்த கருத்தை, மனோ இச்சைகளை என்ன செய்யக்கூடாது? மார்க்கம்னு பின்பற்றக்கூடாது. மனிதர்களுடைய சொந்த கருத்தும் சுய கருத்தும் அவர்களுடைய மனதில் தோன்றுகிற கருத்துக்கள் எல்லாம் மார்க்கமாக அமைந்து விடாது. மார்க்கம் என்றால் அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ அது மட்டும்தான் மார்க்கம், அதை மட்டும் தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கருத்து வேறுபாடுகளிலிருந்து வெளிவருவதற்கான வழிமுறையை இந்த வசனத்துல சொல்லி தருகிறான். அதே மாதிரி சூரத்துன் நஹல் 16வது அத்தியாயம் 64வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான்,
வமா அன்சல்னா அலைக்கல் கித்தாப, இந்த வேதத்தை உங்களுக்கு நாம எதற்காக கொடுத்தோம்னா இல்லா லிதுபையின லஹுமுல்லதி இஹ்தலஃபு ஃபீஹி, மக்கள் எதுல கருத்து வேறுபாடு கொண்டாங்களோ அந்த கருத்து வேறுபாட்டை அவர்களுக்கு புரிய வைப்பதற்காகத்தான் இந்த வேதத்தையே தந்திருக்கிறோங்கிற அல்லாஹ். வேதம் எதுக்காகனா மக்களிடத்துல கருத்து வேறுபாடு வரும், ஒவ்வொருத்தரும் தப்புந்தவருமா புரிவாங்க, வழிகேட்டுக்கு போவாங்க. மக்களை வழிகேட்டிலிருந்து வென்றெடுக்க வேண்டும்னா, வழிகேட்ட புரிய வைக்கணும்னா, இது தப்பான கொள்கைன்னு புரிய வைக்கணும்னா அதற்கான தீர்வு இந்த வேதத்துல தான் இருக்கு. அதுக்காகத்தான் இந்த வேதத்தை நாம வழங்கி இருக்கிறோம்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப கருத்து வேறுபாட்டுக்கு தீர்வு, வழிகேட்டிலிருந்து நேர்வழியை அடைவதற்கான தீர்வு மனிதர்களிடத்துல இல்ல, முந்தைய மனிதர்களை கை காட்டுவதில் இல்ல. இந்த அவர் வழியில போனா நம்ம நேர்வழி அடைஞ்சுக்கலாம், இவர் வழியில போனா நேர்வழி அடைஞ்சுக்கலாம், அறிஞர்களுடைய வழியில போனா நேர்வழி அடைஞ்சுக்கலாம், இஜ்மாவுடைய வழியில போனா நேர்வழி அடைஞ்சுக்கலாம் என்று சொல்வதில் நேர்வழி இல்ல. நேர்வழி எங்க இருக்குன்னா, வழிகேட்டிலிருந்து உங்களுக்கு தெளிவு எங்க இருக்குதுன்னா, எத்தனை வழிகேடு வேணாலும் உருவாகிட்டு போகட்டும், யாருனாலும் எந்த ஆதாரத்தை வேணாலும் காட்டட்டும், அதற்கான தீர்வு, அதற்கான தெளிவு இந்த வேதத்துல தான் இருக்குதுன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துன் நஹ்ல்ல 64வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மாயிதா 5வது அத்தியாயம் 48, 49, 50 இந்த வசனங்கள்ல அல்லாஹ் ரப்பல் இந்த 3 வசனங்கள்லயும் பேசுகிறான். வனிஹ்கும் பைனஹும் பிமா அன்ஸலல்லாஹ், நபியே மக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு கொண்ட மக்களுக்கு மத்தியில அல்லாஹ் அருளியதை கொண்டு நீங்கள் தீர்ப்பளியுங்கள். மக்கள் கருத்து வேறுபாடு வந்துருச்சுன்னா, மக்கள் பல பிரிவுகளாக பிரிகிறாங்கன்னா, அந்த கருத்து வேறுபாடுகளுக்கு நபியே நீங்க எதை வச்சு தீர்ப்பளிக்கணும்? அல்லாஹ் அருளினான்ல, அல்லாஹுடைய இறை செய்தி இருக்குதுல, குர்ஆன் இருக்குதுல, ஹதீஸ்கள் இருக்குதுல, இதை வைத்து மக்களுக்கு நீங்க முடிவு சொல்லுங்க. மக்களுக்கான தீர்வு, வழிகேட்டிலிருந்து அவர்களை வென்றடிப்பதற்கான வழிமுறை இந்த குர்ஆன் ஹதீஸ்ல தான் இருக்குது. வலா தத்தபி அஹ்வாஅஹும், அவர்களுடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றாதீங்க. வழிகேட்டுக்கான காரணம் என்னன்னா மனோ இச்சை தான். அவங்க தங்களுடைய கருத்தை, சுய கருத்துக்களை மார்க்கத்துல புகுத்துவதுதான் வழிகேட்டுக்கான காரணம். அதை பின்பற்ற கூடாது. மனிதர்களுடைய சுய கருத்துக்களை, மனிதர்களுடைய சுய விருப்பங்களை, அவர்களுடைய மனதில் தோன்றுகிற கருத்துக்களை எல்லாம் மார்க்கமாக பின்பற்ற கூடாது. அதுதான் வழிகேட்டுக்கான காரணம். அதுதான் வழிகேட்டுல கொண்டு போய் தள்ளிடும். அதை நீங்க பின்பற்றாதீங்க. பின்பற்றுவதாக இருந்தால் அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட செய்தியை மட்டும் பின்பற்றுங்க. அதுதான் கருத்து வேறுபாடுகளை களைவதற்கான வழிமுறை என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு தொடர்ந்து பேசுகிறான். வஹ்தர்ஹும் அன் யஃப்தினுக அன் பஅதி மா அன்ஸலல்லாஹு இலைக், அல்லாஹ் உங்களுக்கு அருளிய செய்தியை விட்டு உங்களை குழப்பி விடுவதை விட்டு நீங்க எச்சரிக்கையா இருந்துங்க. ரொம்ப கவனமா இருக்கணும். கொள்கை விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். அவன் சில ஆதாரங்கள் என்கின்ற அடிப்படையில கொண்டு உங்களை குழப்ப பார்ப்பான். அதற்கான தீர்வு குர்ஆன்லயே இருக்குது, அதற்கான வழிகாட்டல் குர்ஆன்லயே இருக்குது, அதற்கான தெளிவுரை குர்ஆன்லயே இருக்குது. அந்த குர்ஆனை வைத்து, இறைவனுடைய வஹி செய்தியை வைத்து, ஹதீஸ்களை வைத்து நீங்க முடிவு சொல்லுங்க. மனோ இச்சைகளை பின்பற்றாதீங்க. மனசுல தோன்றதையெல்லாம் பின்பற்றிட கூடாது. ஏன்னா இன்றைக்கு வழிகேடுகள் எப்படி உருவாகுதுன்னா, ஆதாரத்தை மட்டும் நாம வைத்து பார்த்தோம் என்றால், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே மட்டும் நின்றால் வழிகேடு தோன்றாது. வழிகேடு எப்ப தோன்றதுன்னா, ஒரு முடிவை எடுத்துட்டு அதற்கு தகுந்தாற்போல் குர்ஆன் ஹதீஸை வளைக்கும் பொழுதுதான் வழிகேடு தோன்றுது. இதைத்தான் அல்லாஹ் அஹ்வாங்கிறான். அஹ்வாங்னு அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்துறான மனோ இச்சைன்னு. மனோ இச்சைகளை பின்பற்றாதீங்கன்னு குர்ஆன்ல நீங்க தமிழ்ல நீங்க தேடினால் கூட பல்வேறு வசனங்கள் வரும். மனோ இச்சைன்னு தேடினீங்கன்னு வைங்களேன், அவ்வளவு வசனங்கள் வரும். அந்த இடத்துல எல்லாம் மனோ இச்சைகளை இறைவன் இகழ்ந்து பேசுவான். மனதில் தோன்றிய கருத்துக்களை பின்பற்றாதீங்கன்னு பேசுவான். ஏன்? அந்த மனோ இச்சைனா என்ன? ஒரு ஆள் ஒரு முடிவை எடுத்துடுறது, அந்த முடிவுக்கு தகுந்தாற் போல குர்ஆன் வசனத்தை தேடுறது, ஹதீஸ்களை தேடுறது இருக்காது. ஒவ்வொருவருடைய முடிவுக்கு தகுந்த மாதிரி குர்ஆன் வசனம் இருக்குமா? ஒவ்வொருவருடைய முடிவுக்கு தகுந்த மாதிரி ஹதீஸ் இருக்குமா? இருக்காது. அப்ப என்ன பண்றது? அதற்கு தகுந்தாற்போல் குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் வளைப்பது. உதாரணத்துக்கு, இறைவனுக்கு உருவம் உண்டு நாம சொல்றோம். எந்த அடிப்படையில சொல்றோம்? அல்லாஹுக்கு கை இருக்கிறதா குர்ஆன் வசனம் வருது. அல்லாஹுடைய காலை பற்றி குர்ஆன் வசனம் பேசுகிறது. அல்லாஹுடைய முகத்தை பற்றி குர்ஆன் வசனம் பேசுது. தெளிவான வார்த்தைகளோடு குர்ஆன் வசனம் இருக்குது.
இப்ப இதையே இந்த வசனங்களை அப்படியே பின்பற்றினா இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிற கொள்கையை தான் சொல்லணும். உருவம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, முடிவை எடுத்துடுவாங்க. அல்லாஹுக்கு உருவம் இல்லை அப்படின்னு முடிவு எடுத்து விட வேண்டியது. முடிவை எடுத்து விட்டு இப்ப இந்த வசனங்கள்லாம் அதுக்கு எதிரா இருக்குமே. அல்லாஹுடைய முகத்தை பற்றி பேசுகின்ற வசனம் அவர்களுடைய முடிவுக்கு எதிரா இருக்கும். அல்லாஹுடைய கைகளை பற்றி பேசுகிற வசனம் அவர்களுடைய முடிவுக்கு எதிரா இருக்கும். அல்லாஹுடைய காலை பற்றி பேசுகிற வசனம் அவர்களுடைய முடிவுக்கு எதிரா இருக்கும். இப்ப என்ன பண்றது, இதனை வளைப்பது, இதற்கு மாற்று விளக்கம் கொடுப்பது. எப்படி? அல்லாஹுடைய முகம்னா முகம் இல்ல, அல்லாஹுடைய திருப்தி. அல்லாஹுடைய கையினா கை இல்ல, அல்லாஹுடைய அதிகாரம். இப்படி மாற்று விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு முடிவை எடுத்து விட்டு அதற்கு தகுந்தாற்போல் ஆதாரங்களை வளைப்பது இருக்குதுல்ல, இதுதான் மனோ இச்சை. இந்த மனோ இச்சையின் வழியில் சென்றால் அது வழிகேட்டில தான் கொண்டு போய் வீழ்த்தும். அந்த மனோ இச்சைகளுக்கு மார்க்க விஷயத்துல இடம் கொடுக்க கூடாது. என்ன குர்ஆன்ல இருக்குதோ அதைத்தான் பின்பற்றணும், என்ன ஹதீஸ்கள்ல சொல்லப்படுதோ அதைத்தான் பின்பற்றணும். ஒரு முடிவை எடுத்து விட்டு ஆதாரங்களை தேடினால் அந்த முடிவுக்கு தகுந்தாற்போல் ஆதாரங்களை மக்கள் வளைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க குழம்பிடாதீங்க, எச்சரிக்கையாக இருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்துல சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து இறைவன் பேசுகிறான். அஃப ஹுக்குமுல் ஜாஹிலியத் யபுகுன், அறியாமை கால முடிவை அவர்கள் தேடுகிறார்களா? ஒமன் அஹ்சனு மினல்லாஹி ஹுக்குமன் லிகௌமி யூகினூன், உறுதியாக நம்புகிற சமுதாயத்திற்கு, நல்ல ஈமான் வலுவுள்ள சமுதாயத்திற்கு அல்லாஹ்வை விட அழகிய தீர்ப்பளிப்பவன் யார் இருக்கிறா? முடிவு சொல்பவன் யார் இருக்கிறா? அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க. உறுதியாக நம்புகிற சமுதாயம்னா அல்லாஹ்வை எப்படி நம்பணும்? எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் தீர்வை தந்திருக்கிறான்னு நம்பணும். அதான் உறுதியான நம்பிக்கை. அல்லாஹ் முழுமைப்படுத்திட்டேன்னு சொல்றான். குர்ஆனை நான் முழுமைப்படுத்திட்டேன், இறை செய்தியை முழுமைப்படுத்திட்டேன், இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்திட்டேன், எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு தீர்வு இருக்கிறது, வழிகேட்டிலிருந்து நீங்கள் விலகி இருப்பதற்கு தீர்வு இருக்கிறது, நேர்வழி காட்டியாக இருக்கிறது, எந்த குழப்பங்கள் வந்தாலும் அந்த குழப்பங்களிலிருந்து தப்பிப்பதற்கான வழி இருக்கிறது, விளக்கம் இருக்கிறது, என்னை மாதிரி யாராலும் விளக்க முடியாது, இப்படியெல்லாம் சொல்லி தன்னுடைய ஞானத்தினால் அல்லாஹ் நமக்கு அழகான இறை செய்தியை தந்திருக்கிறான். இதை ஒரு முஸ்லிம், ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படி நம்பணும்? எல்லாத்துக்கும் குர்ஆன்ல தீர்வு இருக்குதுன்னு நம்பணும். எத்தனை வழிகட்ட கூட்டம் வந்தாலும், அவர்கள் என்னத்தான் ஆதாரத்தை காட்டினாலும், குர்ஆன் ஹதீஸை வளைத்து திரித்து மாற்று விளக்கம் சொல்லி காட்டினாலும் அதற்கான தீர்வும் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குது. நாம சரியாக மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கான வழியும் குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குது. இப்படி உறுதியாக நம்புகிற சமுதாயத்துக்கு யார்தான் சிறந்த தீர்ப்பாளன்? அல்லாஹ் தான். அல்லாஹ்வை விட சிறந்த தீர்ப்பு சொல்லுகிற, வழிகேட்டிலிருந்து விலகுவதற்கான தீர்வை தருகின்றவன் யாராவது இருக்கானா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இவ்வளவு தெளிவாக, இவ்வளவு உறுதியாக உங்களுக்கு தீர்வை சொல்வது யாரு? தீர்ப்பு அல்லாஹ்வை விட தீர்ப்பு சொல்றவன் யாராவது முடியுமா? அல்லாஹ்வுடைய செய்தி எனக்கு வழிகேட்டிலிருந்து விலகுவதற்கான தீர்ப்பை தரல, ஒரு நபித்தோழருடைய சொந்த கருத்து தீர்ப்பை தருதுன்னா இங்க யாருடைய தீர்ப்பை விட நபித்தோழருடைய தீர்ப்பை உட்படுத்துறாங்க? அல்லாஹ்வுடைய தீர்ப்பை விட நபித்தோழருடைய தீர்ப்பை உட்படுத்துறாங்க. அல்லாஹ்வுடைய தீர்ப்பை விட இமாம்களுடைய தீர்ப்பை உட்படுத்துறாங்க. அல்லாஹ்வுடைய தீர்ப்பை விட இமாம் ஷாஃபி, இமாம் அபூ ஹனீஃபா, இஜ்மா என்று மனிதர்களுடைய கருத்துக்களை முற்படுத்துறாங்க. வமன் அஹ்சனு மினல்லாஹி ஹுக்குமா, அல்லாஹ்வை விட அழகிய தீர்ப்பு சொல்பவன் யார்? யாராவது இருக்கிறானா? அல்லாஹ்வை விட அழகிய தீர்ப்பு சொல்லிட முடியுமா? தீர்வை சொல்லி தந்திட முடியுமா? அல்லாஹ் தான் சிறந்த தீர்ப்பாளன் என்பதை உறுதியாக நம்ப வேண்டும். அப்ப வழிகேட்டிலிருந்து விலகுவதற்கான வழி, வழிகேட்டிலிருந்து தப்பித்து நேர்வழியை அடைவதற்கான வழி, எத்தனை வழிகட்ட பிரிவுகளும் கொள்கைகளும் நம்ம முன்னால வந்து நின்றாலும் அதிலிருந்து தெளிவை பெற்றுக் கொள்வதற்கான வழி இறை செய்தியில் தான் இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தனை வசனங்களை நமக்கு சொல்லித்தரா. இன்னும் பல்வேறு ஆதாரங்களும் நமக்கு இதை தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்குது. அப்ப நாம புரிய வேண்டியது என்னன்னா, அடிப்படையாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஜமாத் என்பது குர்ஆன் ஹதீஸில் அடிப்படையில் ஒன்றிணைகிற ஜமாத்து. குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே ஒன்றிணைவதுதான் அந்த ஜமாத்துக்கான வெற்றி பெறக்கூடிய கூட்டத்திற்கான அடையாளம் என்பதை நாம ஆழமாக புரியணும். ஏன் இது ஆழமா புரியணும்னா, அல்லாஹ் சொல்றான்ல,
நீங்க எச்சரிக்கையா இருங்க, உங்களை குழப்பிடுவாங்க. அல்லாஹ் சொல்றானா இல்லையா? நீங்க எச்சரிக்கையா இருங்க. ஏன்? அல்லாஹுடைய வஹி விஷயத்துல உங்களை குழப்பி விடுவார்கள். எப்படி இன்றைக்கு குழப்புறாங்க, எப்படியெல்லாம் ஒரு சென்டிமெண்ட் வாதத்தை பேசுவாங்கன்னு பாருங்க. நபித்தோழர்களை விட உங்களுக்கு நிறைய தெரியுமா இப்படிம்பாங்க. சரிதானே, ரசூல்லா கூட இருந்தாங்க தானே, அப்ப அவங்கள விட நம்ம தெரிஞ்சவங்களா, அவங்க கருத்தை எப்படி விட்டுறது, இப்படி ஒரு சென்டிமெண்ட் செய்தா நம்ம உள்ளத்துல போடுவான். இஜ்மா மார்க்க எப்படிப்பா, மார்க்க இஜ்மா எப்படிப்பா மார்க்க ஆதாரமாகும்? ஒரு காலத்துல ஒரு சாராரு ஒன்னு சேர்ந்து ஒரு முடிவை சொல்றாங்க. அவங்க குர்ஆன் ஹதீஸை மேற்கோள் காட்டல, வஹியை மேற்கோள் காட்டல, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவை சொல்றாங்கன்னா இது எப்படி மார்க்க ஆதாரமாக ஆகும்? அதை எப்படி மார்க்க ஆதாரம்னு அல்லாஹ் அங்கீகரிச்சிருக்கிறானா? இப்படி கேட்டோம்னா அப்ப எல்லாரும் வழிகேடுன்னு சொல்றீங்களா? அந்த இமாம்கள்லாம் தப்புல இருந்தாங்கன்னு சொல்றீங்களா? இது சென்டிமெண்ட். ஆதாரம்னா குர்ஆன்ல இருந்து ஆதாரத்தை காட்டணும், ஹதீஸ்ல இருந்து ஆதாரத்தை காட்டணும். அப்ப அவங்க எல்லாம் வழிகேடுன்னு சொல்றீங்களா? இப்படி கேட்ட உடனே ஒரு சின்ன ஒரு மைய ஒரு புள்ளி நம்முடைய உள்ளத்துல வரும். ஆமா சரிதானே, அவங்க எல்லாம் எப்படி வழிகேடுன்னு சொல்றது, அவங்க எல்லாம் எப்படி தப்புன்னு சொல்றது, சஹாபாக்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? இப்படி ஒன்றை நம்முடைய உள்ளத்துல ஷைத்தான் போடுவான். வழிகட்ட கொள்கையில் இருப்பவர்கள் இது போன்ற சென்டிமெண்டை வைத்து குழப்ப பார்ப்பார்கள். அப்ப அந்த நேரத்துல தான் நம்ம தெளிவா இருக்கணும். உறுதியாக நம்ம நம்புகிறோம். எதை நம்புகிறோம்? அல்லாஹ் இந்த வேதத்தை, இறை செய்தியை, குர்ஆனை, ஹதீஸை நமக்கு தந்திருக்கிறான். இதை முழுமைப்படுத்தி விட்டதாக சொல்லுகிறான். இதில் எல்லா வழிகேட்டுக்கும் தீர்வு இருக்கிறதுன்னு சொல்லிட்டான். அப்ப எத்தகைய வழிகேடுகள் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நின்றாலும் அதற்கான தீர்வு குர்ஆன் ஹதீஸ்ல இருக்குது. இந்த குர்ஆன் ஹதீஸ்ல இல்லைன்னு நாம நம்பினாதான் எங்க போக வேண்டியது வரும்? மற்ற மனிதர்களுடைய கருத்துக்கு போக வேண்டியது வரும். அப்படியா நம்பணும்? ஒரு இறை நம்பிக்கையாளர் அப்படி நம்பலாமா? அல்லாஹுடைய வேதத்துல, அல்லாஹுடைய செய்தியில, இறை செய்தியில தீர்வு இல்லைன்னு நம்புவது ஒரு மூமியினுடைய செயலாக அமையுமா? உறுதியாக நம்புகிற சமுதாயத்திற்கு அல்லாஹ் தான் சிறந்த தீர்ப்பளிப்பவன் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப சிறந்த தீர்ப்பாளன் அல்லாஹ் தான் என்று சொல்லும் பொழுது அவனுடைய செய்தியில் தான் தீர்வு இருக்கிறது, அவனுடைய செய்தியில் தான் அழகிய முடிவு இருக்குது. எந்த வழிகேடுகள் நம்ம முன்னால் எந்த ரூபத்தில் வந்தாலும் மனித கருத்துக்களுக்கு இங்க தேவையே இல்லை. மனிதனுடைய அறிவை வச்சுதான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை வலுப்படுத்தணும்ங்கிற அவசியம் அல்லாஹ்வுக்கு இருக்குதா? மனிதனுடைய அறிவை வச்சு, மனிதனுடைய மனசுல தோன்றுகிற கருத்தை வச்சு, அவர்கள் சொல்லுகிற சுய கருத்துக்களை வச்சு, மனிதர்களுடைய சுய கருத்துக்களின் உதவியை கொண்டுதான் இந்த மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற தேவை அல்லாஹ்வுக்கு இருக்குதா? அவன் எவ்வளவு அறிவாளன், அவனுடைய ஞானத்திற்கு ஈடு இணை கிடையாது, குறைகள் எதுவும் கிடையாது, எல்லாவற்றையும் அறிந்தவன். அந்த அறிந்தவனிடமிருந்து ஒரு செய்தி வருது, அதுல எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது, இதை மூமின்கள் நம்ப வேண்டும்ங்கிற. ஆனா அதை சரியாக நம்பாததின் விளைவாகத்தான் இன்னைக்கு மனிதர்களுடைய கருத்துக்களை மார்க்கமாக்குறாங்க. அப்ப மனிதர்களுடைய கருத்துக்கு மார்க்கமாக்குகிற நிலை இந்த மார்க்கத்தில் கிடையவே கிடையாது. அது யாருடைய வழிமுறை? மனிதர்களை கை காட்டுறது இருக்குதே, இது மக்கத்து முஷ்ரிக்கீன்களுடைய, இணை வைப்பாளர்களுடைய, வழிகேட்டில் இருந்தவர்களுடைய வழிமுறையாகத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 170வது வசனம், 5வது அத்தியாயம் 104வது வசனம், 7வது அத்தியாயம் 28வது வசனம், 21வது அத்தியாயம் 52, 53வது வசனம், 36வது அத்தியாயம் 78வது வசனம், 31ல 21, 43ல 23, 43ல 21, 22, 23 இந்த வசனங்கள் எல்லாவற்றிலையும் அல்லாஹ் சொல்லக்கூடியது முன்னோர்களை யார் கை காட்டுவாங்கன்னு சொல்லும் பொழுது அசத்தியவாதிகள், வழிகேடர்கள் தான் இந்த முன்னோர்களை கை காட்டுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய தந்தையிட்ட கேட்கிறாங்க, மா ஹாதிஹி தமாசில் அல்லதி அன்தும் லஹா ஆகிஃபுன், எதை நீங்கள் வழிபடுகிறீர்களோ இந்த சிலைகள் என்ன அப்படின்னு இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தை இடத்திலையும் சமுதாயத்திடத்திலையும் கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? வஜதுனா ஆபாஅனா லஹா ஆபிதீன், நாங்க எங்களுடைய முன்னோர்கள் இதை வணங்குபவர்களாகத்தான் கண்டோம். ஏன் இப்படி அவங்க பதில் சொன்னாங்க? அவங்கள்ட்ட ஆதாரம் இல்லை. சிலைகளை வணங்குறதுக்கு எதுவும் ஆதாரமா இருக்கும்? சிலை வழிபாட்டுக்கு ஆதாரம் கிடையாது. ஆதாரம் இல்லைங்கிறவங்க தான் எங்க போறாங்க? என் பாட்டை முப்பாட்டை செஞ்சாங்கல்ல, எங்க முன்னோர்கள் செஞ்சாங்கல்ல, அதனால நானும் செய்யறேன்.
முன்னோர்களை கை காட்ட வேண்டிய தேவை எப்ப ஏற்படுதுன்னா ஆதாரம் இல்லைங்கும் பொழுதுதான். இந்த மார்க்கத்துல ஆதாரம் இல்லைங்கிற நிலை இருக்குதா? எல்லாத்துக்கும் உனக்கு தெளிவை தந்திருக்கிறேன், ஆதாரத்தை தந்திருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் எல்லாத்துக்கும் தெளிவை தந்து விட்டேன் என்று சொல்லும் பொழுது முன்னோர்களை கை காட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இந்த இடங்கள் எல்லாவற்றிலுமே ஆதாரம் இல்லாத கொள்கையை பின்பற்றுபவர்கள் தான் முன்னோர்களை கை காட்டுவார்கள், ஆதாரம் இருப்பவர்கள் முன்னோர்களை கை காட்ட மாட்டாங்க என்ற கருத்தை இந்த வசனங்கள்ல நமக்கு எடுத்து சொல்லுகிறான். அதே மாதிரி அந்த 43வது அத்தியாயத்தில் உள்ள வசனத்தை சொன்னோம்ல, அதுல 43வது அத்தியாயம் 21, 22, 23 அதுல இருக்கக்கூடிய கருத்து என்னன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான் மக்கள்கிட்ட, இந்த அசத்திய கொள்கையில இருக்கக்கூடியவங்க மக்கள், அம் ஆத்தைனாஹும் கிதாபம் மின் கப்லி ஃபஹும் பிஹி முஸ்தம்சிகுன், இந்த அசத்திய கொள்கையில இருக்கிற மக்கள் அவங்களுக்கு இதற்கு முன்னால் ஒரு வேதத்தை தந்து அதை பற்றி பிடித்தா இப்படி எல்லாம் செய்யறாங்க? இல்ல, பல் மாறாக காலு அவர்கள் சொல்றாங்க, இன்னா வஜதுனா ஆபாஅனா அலா உம்மத்தின், எங்களுடைய முன்னோர்களை ஒரு வழிமுறையில் கண்டோம், வ இன்னா அலா ஆசாரிஹி முஹ்ததூன், அவர்களுடைய வழியிலேயே நாங்கள் பின்தொடர்ந்து செல்கிறோம். இப்படி அவங்க சொல்லுவாங்களாம். இவங்களுக்கு ஒரு வேதத்தை கொடுத்து அதை பின்பற்றினா இப்படி அவங்க செஞ்சிருப்பாங்களா? இந்த வழிகேட்டில் போய் விழுந்திருப்பாங்களா? இப்படியான அசத்திய கொள்கையை பின்பற்றி இருப்பாங்களா? அப்படி இவங்க பின்பற்றல, வேதத்தின் அடிப்படையில் இவங்க செயல்படல. இவங்க எதை யாரை கை காட்டினாங்க? முன்னோர்களை கை காட்டினாங்க. அதுதான் வழிகேட்டிற்கான அடையாளம் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப ஆதாரம் இல்லாதவர்கள் தான் முன்னோர்களை கை காட்டுவார்கள். ஆதாரம் நமக்கு இருக்குது, குர்ஆன் இருக்குது, ஹதீஸ் இருக்குது, இதுல எல்லாவற்றுக்கும் தெளிவு இருக்குதுன்னு அல்லாஹ் சொன்ன பிறகு முன்னோர்களை கை காட்டுவது என்பது அல்லாஹுடைய மார்க்கத்தில் குறை காண்பதாக ஆகிவிடும். அல்லாஹுடைய மார்க்கத்தில தெளிவு இல்லை என்று நம்புவதாக ஆகிவிடும். இறைவனுடைய செய்தியில, குர்ஆனிலே, ஹதீஸிலே எனக்கு முழுமையான விளக்கம் கிடைக்கவில்லை என்று ஆகிவிடும். அப்படி நம்புவது நம்முடைய ஈமானையே பாதித்துவிடும். அப்ப அதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய கொள்கை விஷயத்துல குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், அதில் தான் வழிகேட்டிலிருந்து விலகி நிற்பதற்கான வழி இருக்கிறது என்பதை உறுதியாக ஆழமாக நம்ப வேண்டும். அதே மாதிரி இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இந்த ஜமாத்னா குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே ஒன்றிணைவதுதான் ஜமாத் என்பதற்கு தான் இவ்வளவு ஆதாரங்களை நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஜமாத்னா முன்னோர்கள் இல்ல, முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து சொல்லுகின்ற கருத்துக்கள் இல்ல, முன்னோர்கள் காலம் காலமாக எதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களோ அது இல்ல. ஜமாத் என்றால் குர்ஆன் ஹதீஸ் தான், அந்த ஆதாரம் தான் ஜமாத் என்பதற்கு தான் இவ்வளவு ஆதாரங்களையும் பார்த்து கொண்டு வருகிறோம். இத நாம மட்டும் சொல்லலை, இமாம் இப்னு ஹஸ்ம் என்பவர் அவர் சொல்றார். ஏன் இதை நம்ம மேற்கோள் காட்டுறோம்னா, இஜ்மால மார்க்கம் கிடையாது, முன்னோர்களை பின்பற்றுகின்ற வழிமுறை இஸ்லாத்துல இல்ல, முன்னோர்கள்லாம் சேர்ந்து ஒன்ன சொன்னாங்கன்னா அது மார்க்கம் ஆகாது என்று நாம சொல்லுகின்ற பொழுது நம்மை நோக்கி வழிகேடு பட்டவங்க சுட்டுவாங்க. குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லக்கூடிய நம்மை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இஜ்மா இல்லைங்கிறீங்களா, நீங்க வழிகேடும்பாங்க. குர்ஆன் ஹதீஸ் மட்டும்னு சொல்றது எப்படி வழிகேடாக ஆகும்? இப்படி சொல்லக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு பதிலாக இமாம் இப்னு ஹஸ்ம் என்பவர் அவரும் என்ன பண்ணியிருக்கிறாரு, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம்னு அவர் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்ம என்ன செய்யறோம், ஒரு மேற்கோளுக்காக சொல்லி காட்டுகிறோம். அவர் தன்னுடைய இஹ்காம் என்கின்ற நூல்ல பேசுகிறார். ஃபஅலம், நீங்க ஃபஅலம் ரஹிமகுமுல்லாஹ், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்ன மனித்தபஅ நஸ்ஸல் குர்ஆன் வமா உஸ்னித மின் தரீகி சிகாத்தி இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் திருமறை குர்ஆனுடைய நேரடி ஆதாரத்தையும் ஆதாரபூர்வமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வரக்கூடிய ஹதீஸ்களையும் பின்பற்றுகிறாரோ ஃபகத் இத்தபஅல் இஜ்மாஅ யகீனா, அதுதான் உறுதியான இஜ்மா. இஜ்மா ஜமாத் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களே, அது எது? குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுவதுதான் உறுதியாக இஜ்மா. இஜ்மாங்கிறது நீங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சொல்றது இல்ல, குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுவதுதான் இஜ்மா. வமன் ஆஜ அன் ஷைஇன் மின் ஸாலிக், இதிலிருந்து யார் விலகி விடுகிறாரோ ஃபலம் யத்தபிஉல் இஜ்மா, அவர் இஜ்மாவே பின்பற்றல. நாம இதுவரை சொன்னோமே, ஜமாத்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கூட்டமைப்புனாங்க. அந்த கூட்டமைப்புனா என்ன? கூட்டாக சேர்ந்து அவர்கள் இஷ்டத்திற்கு மார்க்க விவகாரங்கிறதுல முடிவெடுப்பது இஜ்மா இல்ல, ஜமாத் இல்ல. குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நடப்பதுதான் ஜமாத்ன்றோம்ல, அதே கருத்தை இந்த இமாம் இப்னு ஹஸ்மும் சொல்கிறார். சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து அவர் பேசுகிறார்.
அதாவது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அன்னமா மத்தபா மா சஹபி ரிவாயத்தி சிக்காத்தி முஸ்னதன் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் வரை ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர்களை கொண்ட செய்தியை யார் பின்பற்றுகிறாரோ ஃபக்கத் இத்தபஅ சுன்னத்தை யகீனா, அவர் உறுதியாக நபி வழியை பின்பற்றியவர். ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை பின்பற்றார்னா அவர் எதை பின்பற்றுபவரே? நபி வழியை பின்பற்றுபவர். வலுசூமுல் ஜமாஅ, ஜமாத்தை பற்றி பிடிங்கன்னு சொன்னாங்களே, அப்படின்னா என்னன்னா வஹுமு ஸஹாபத்து ரலியல்லாஹு அன்ஹும் வ தாபிஊன லஹும் பிஇஹ்சான் வமன் அத்தா பஅதஹும் மினல் அஇம்மா. ஆட்சியாளர்களிலிருந்து சஹாபாக்கள் வந்தாங்க, தாபீன்கள் வந்தாங்க, தபா தாபீன்கள் வந்தாங்க, அதற்கு பின்னால் உள்ளவங்க வந்தாங்க. இப்படி ஆட்சியாளர்கள் இருந்து அவங்களுக்கு தலைமுறையா வந்தாங்கல்ல, அந்த ஆட்சியை பற்றி பிடிப்பதுதான் லுசூமுல் ஜமாத். மார்க்க விவகாரம் இல்ல, ஆட்சி விஷயத்துல பற்றி பிடித்தது. நம்ம இது தொடர்பா நேற்றே சொல்லியிருந்தோம். ஜமாத்னா ஆட்சி ரீதியாக பற்றி பிடிப்பது, ஆட்சியாளர்களுக்கு எதிராக புரட்சி செய்யாமல் இருப்பதுதான் ஜமாத்து என்று நாம் என்ன செஞ்சிருந்தோம், நேற்றைய தினம் சொல்லியிருந்தோம். அதே இவரும் சொல்கிறார். சொல்லிட்டு அதை தொடர்ந்து சொல்றார். இந்த ஜமாத்தை பற்றி பிடிப்பது என்ற உடனே அந்த ஆட்சியாளர்கள்ல சஹாபாக்கள் ஆட்சியாளர்களா யார் இருந்தாங்களோ, தாபீன்கள்ல யாரெல்லாம் ஆட்சியாளர்களாக இருந்தாங்களோ அவர்களுடைய ஆட்சியை பற்றி பிடிக்கணும்னு சொன்ன உடனே இதை வச்சுக்கிட்டு மார்க்கத்தை ஜாயின் பண்ணிட கூடாது, மார்க்க விஷயத்துல சஹாபாக்களை பின்பற்றணும், மார்க்க விஷயத்துல தாபீன்களை பின்பற்றணும்னு வந்துட கூடாதுங்கிறதுக்காக இந்த இமாம் இப்னு ஹஸம் தெளிவுபடுத்துறாரு. அன்ன மனித்தபா அஹதன் தூன ரசூலில்லாஹ், ரசூலுல்லாவை தவிர்த்து நீங்க யாரை ஒருவர் பின்பற்றினாலும், ரசூலுல்லாவை தவிர்த்து எந்த மனிதரை ஒருவர் பின்பற்றினாலும் ஃபலம் யத்தபி சுன்னத வலல் ஜமாஅத, அவர் நபி வழியையும் பின்பற்றல, ஜமாத்தையும் பின்பற்றல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே ஜமாத்து, அதையும் அவர் பின்பற்றல. வன்னஹு காதிபுன் ஃபித்தியாஹி சுன்னத வல் ஜமாஅ, அவர் நாங்கத்தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்னு சொல்லிக்குவாங்களே, அதுல அவர் பொய் சொல்றாரு. நேத்து சொன்னோம்ல, ஒவ்வொருத்தவரும் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த ஜமாத்துங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு நாங்கத்தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத், நாங்கத்தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்னு சொல்லுவாங்கன்னு, அது மாதிரி ரசூலுல்லாவை தாண்டி மற்ற மனிதர்களை பின்பற்றி கொண்டு, அது சஹாபாக்களா இருக்கலாம், தாபீன்களா இருக்கலாம், யாராக இருக்கலாம், ரசூலுல்லாஹ் அல்லாத எவரை ஒருவர் பின்பற்றி கொண்டு நாங்கத்தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் நேர்வழியில இருக்கிறோம்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் பொய் சொல்றாரு. அவர் உண்மையிலே நபி வழியை பின்பற்றல, அவர் சுன்னத்தின் அடிப்படையில நடக்கல என்று அவர் தன்னுடைய வாதத்தை சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்போ நபி வழியின் அடிப்படையில் நடப்பது, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நடப்பதுதான் நேர்வழியை தவிர ஒரு மனித கருத்துக்களை சார்ந்திருப்பது நேர்வழி அல்ல, மனித கருத்துக்களை ஆதாரமாக கொள்வது நேர்வழி அல்ல. இதை நாம பல ஆதாரங்களை முன்வைத்து சொன்னோம். அதைத்தான் இமாம் இப்னு ஹஸம் சொல்றார். இப்ப இஜ்மா மார்க்கத்துல இல்ல, மனித கருத்துக்களை மார்க்க ஆதாரமா ஆக்க கூடாது, மதுஹபு மார்க்கம் கிடையாது, சஹாபாக்களுடைய சொந்த கூற்று மார்க்கம் கிடையாது, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்று நாம சொல்லும் பொழுது நம்மை பார்த்து வழிகேடுகள்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்க யாரையும் வழிகேடுன்னு சொல்லணும், இமாம் இப்னு ஹஸம் இருக்கிறார்ல அவரையும் வழிகேடுன்னு சொல்லணும். அதற்காகத்தான் இதை எடுத்து காட்டுறோம். இதை மேற்கோள் காட்டுவதற்கு இவர் நாம ஆதாரமா காட்டல, இவர் சொன்னதுனாலதான் நாமும் இந்த கொள்கையில இருக்கோம், இப்படி காட்டல. இமாம்களை பின்பற்றணும்னு சொல்றாங்கல்ல, அந்த இமாம்களை பின்பற்றணும்னு சொல்லக்கூடியவங்க இந்த இமாமை, இந்த இப்னு ஹஸம் இமாமை வழிகேடுன்னு சொல்லணும். ஏன்? இவர் இஜ்மா மார்க்கத்துல இல்லைங்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஒன்னு சேர்ந்து ஒரு சுய கருத்தை சொல்வது இஜ்மா கிடையாதுங்கிறார். குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றணுங்கிறார். அப்ப இவரை என்ன பண்ணணும்? வழிகேடுன்னு சொல்லணும். அப்படி சொல்லுவாங்களா? அதை மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. தௌஹீத் ஜமாத் மட்டும்தான் என்னது வழிகேடு. ஒன்னே ஒன்னு புரிஞ்சுங்க, குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம்னு சொல்லும் பொழுது அது வழிகேடாகுமா? குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம்னு சொல்றோம், அதுல எந்த கலப்படங்களையும் கலக்கல, இது எப்படி வழிகேடாகும்? இதை சில அலங்கார வார்த்தைகளின் மூலமாக மக்களை குழப்பும் விதமாக சில கொள்கைகளை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுல தான் நம்ம தெளிவடையணும். நேர்வழிக்கு அளவுகோல் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் என்பதை இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த வழிமுறை, நேர்வழியை அடைந்து கொள்வதற்கான வழிமுறை ஜமாத் என்பது இந்த குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான். இதை நாம இன்றைக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், இறை செய்தி மட்டும்தான் இஸ்லாம் என்று நாம மக்கள் மத்தியில எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்படி எடுத்து சொல்லும் பொழுது என்ன கேள்வி வரும் அப்படின்னா, ஏன் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தானே மார்க்கம்,
நீங்க ஏன் அதுக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துன்னு ஒரு பேர் வச்சிருக்கிறீங்க? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துன்னு ஏன் அதுக்கு ஒரு பேர் வச்சு நீங்க ஒரு தனி இயக்கமாக எதுக்கு செயல்படுறீங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, சில பேர் ரொம்ப அறிவார்ந்த முறையில கேட்டு, அதனால இந்த இயக்கங்கள்லாம் தப்பு, இயக்கங்கள்லாம் வைக்கவே கூடாது, அதனால இதுல இருந்து விலகி இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் என்ன செய்வாங்க, விலகி நிற்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பள்ளியை உண்டாக்குவாங்க. அதுக்கு ஒரு போர்டை ஏதாவது ஒரு பேரை வைத்து போர்டை உருவாக்குவாங்க. சரி நீங்க யாருப்பான்னு கேட்டா, எந்த அமைப்பிலும் சாராத ஒரு ஜமாத்தா, ஜமாத்துக்கு கூடாதான், ஜமாத்துல இருக்க கூடாதான், ஜமாத்தெல்லாம் தப்பா, நீங்க எல்லாம் யாருப்பா, ஒரு 10 பேர் விலகி இந்த பக்கம் நிக்கிறீங்களே, இந்த 10 பேர் யாருப்பான்னு கேட்டா, நாங்கெல்லாம் எந்த அமைப்பிலும் சாராதோர், அப்புறம் ஜமாத்து, இதைத்தானே நாங்களும் சொன்னோம். அப்ப நீ என்ன தனியா போயிட்டு பேரு வைக்கல, அவ்வளவுதான். அந்த இதையே ஒரு பேரா வச்சுக்கிட்ட, பேரு இல்லைங்கிறதே ஒரு பேரா வச்சுக்கிட்ட, அவ்வளவுதான். அப்ப இந்த ஜமாத் என்று அடையாளப்படுத்துவதற்கான காரணத்தை விளங்கிக்கிறோம். நாம குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பிரச்சாரம் செய்கிறோம். அதுதான் நேர்வழிக்கான வழி என்று மக்களை அழைக்கின்றோம். நேர்வழியை அடையணும்னா குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான், மனித கருத்துக்களுக்கு இடம் கிடையாது என்பதை நோக்கி மக்களை நாம அழைக்கிறோம். அதுக்கு ஜமாத் அடையாளம் ஏன்? ஒரு மக்கள் எல்லாம், இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட மக்கள் எல்லாம் நாம எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்கிறோம். ஒன்றாக இருக்கும் பொழுது இந்த மக்களின் மூலமாக பல்வேறு பணிகள் எடுத்து செய்யப்படுகிறது. அந்த பணிகளை செய்யும் பொழுது அதை மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்கு ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது. ஏன் அடையாளம் தேவைப்படுதுன்னா, இங்க வழிகேட்ட கொள்கைகளை பிரச்சாரம் செய்வதற்கு பல அடையாளங்கள் வச்சிருக்கிறாங்க. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்னு தர்காக்கு போறவங்க வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு அடையாளங்கள் வச்சிருக்கிறாங்க. அப்ப அவர்கள்லாம் அடையாளத்தோடு செயல்படும் பொழுது நேர்வழியை எடுத்து சொல்வதற்கு ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது என்பதை நாம இதுல இருந்து புரிஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி பல பணிகளை ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இல்லாத ஒரு நாட்டில் நாம பல பணிகளை எடுத்து சொல்லும் பொழுது அரசாங்க ரீதியாகவும் இதை அடையாளப்படுத்துவதற்கு ஒரு பெயர் தேவைப்படுகிறது. நாம பல பணிகளை மார்க்க அடிப்படையில, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில பல பணிகளை செய்யறோம். குர்ஆன் ஹதீஸ் வலியுறுத்துகிற பல பணிகளை செய்யறோம். மக்களுக்கான சமுதாய பணிகளை செய்கிறோம். அப்ப இதை அடையாளப்படுத்தணும்னா, யாரோ 2 பேர் நின்றாங்க, அவங்க இந்த பணியை செஞ்சாங்க, இப்படி சொன்னா அது ஒரு அந்த சமுதாயத்திற்கு பலன் அளிக்கக்கூடியதா இருக்குமா? கொஞ்சம் பேர் வந்தாங்க, ஏழைக்கு உணவு கொடுத்துட்டு போனாங்கன்னு சொன்னா இது இந்த சமுதாயத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக, இந்த சமுதாயத்தின் பணியாக அது அடையாளப்படுத்தப்படுமா? அடையாளப்படுத்தப்படாது. ஏதோ வந்தாங்க போனாங்கன்னு போயிடும். அப்ப இது ஒரு கூட்டமைப்பாக, ஏன்னா அல்லாஹ்வே இதை நமக்கு வலியுறுத்துகிறான். வல்தக்கும் மின்கும் உம்ம, உங்களில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கட்டும், ஒரு கூட்டம் இருக்கணும், ஒரு கூட்டமைப்பு இருக்கணும், அவங்க அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைக்கணும், தீமையை விட்டு மக்களை தடுக்கணும், நல்லா சொல்லிட்டான். அப்ப அந்த அடிப்படையில தான் ஒரு கூட்டமைப்பாக நமக்கென்று ஒரு அடையாளத்தை வைத்து செயல்படும் பொழுதுதான் நாம சொல்லுகின்ற கொள்கையையும் அடையாளப்படுத்த முடியும், அரசாங்க ரீதியிலேயும் நம்முடைய பணிகளை கொண்டு செல்ல முடியும், இந்த சமுதாயத்திற்கு ஒரு அடையாளமாக இருக்க முடியும் என்பதனாலதான் ஒரு தனி அமைப்பாக என்ன செய்யறோம், செயல்பட்டு வருகிறோம். ஆனா நாம என்ன சொல்றோம், இந்த ஜமாத்துல நீங்க இணைஞ்சி இந்த ஜமாத்துல நீங்க ஒரு உறுப்பினராக ஆனாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு சொல்றோமா? இல்ல. நீங்க இந்த ஜமாத்து குர்ஆன் ஹதீஸை நோக்கி அழைக்குது, இந்த ஜமாத்தின் மூலமாக நடக்கின்ற பணிகளும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் உள்ள பணிகள். அப்ப அதிலே அந்த குர்ஆன் ஹதீஸினுடைய பணிகள்ல, அந்த குர்ஆன் ஹதீஸினுடைய கொள்கையிலே உங்களை இணைத்துக் கொண்டால் மறுமையில வெற்றி பெறலாம் என்கின்ற அடிப்படையில் அழைக்கிறோம். அப்ப குர்ஆன் ஹதீஸை மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்லுகின்ற அமைப்பாக நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இருந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் நேர்வழிக்கான அளவுகோலாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க. அடுத்து இப்ப இதுவரை நாம ரசூலுல்லாஹ் சொன்ன வழிகளையும் அதற்கான ஆதாரங்களையும் பார்த்தோம். வழிகேடுகள் பிரியும், பல வழிகளாக பிரியும். அதுல நேர்வழி என்பது ஜமாத்து, அந்த ஜமாத்னா குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஒன்றிணைவது, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஒன்றிணைவது மட்டும்தான் நேர்வழிக்கான அளவுகோல். மனித கருத்துக்கள் ஒருபோதும் மார்க்கமாகாது. இதுவெல்லாம் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துட்டோம். இப்ப இந்த குர்ஆன் ஹதீஸினுடைய வழிமுறையை தாண்டி பல வழிகட்ட பிரிவுகள் இஸ்லாத்தின் பெயரால் என்ன செஞ்சு உருவானுச்சு. ஹவாரிஜ் என்கின்ற பிரிவு அதுல ஒரு பிரிவு. இந்த ஹவாரிஜ் என்கின்ற பிரிவு எப்போ உருவானுச்சு அப்படின்னா, அதனுடைய சிந்தனை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகின்ற அந்த சமயத்திலேயே இந்த சிந்தனை மக்களிடத்தில் இருந்தாலும் கூட தனி ஒரு பிரிவாக இவர்கள் உருவாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல தான்.
ஏன்னா உஸ்மான் அந்த எப்போ உருவானாங்கன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டதிலிருந்து என்னென்னலாம் நடந்துச்சுன்னு நம்ம ஓரளவு வரலாற்று சுருக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டாதான் இவர்களுடைய தோற்றத்தை பற்றி முழுமையாக நம்ம அறிய முடியும். முதல்ல ஹவாரிஜ் என்றால் வெளியேறியவர்கள் அர்த்தம். நேரடி அர்த்தம் வெளியேறியவர்கள். வெளியேறியவர்கள் என்ன? ஹரஜ அப்படின்னா வெளியேறினான்னு அர்த்தம். ஹவாரிஜ்னா பன்மை வார்த்தை, வெளியேறியவர்கள் அர்த்தம். இந்த ஹவாரிஜ் வெளியேறியவர்கள்னா எதிலிருந்து வெளியேறினாங்க? இஸ்லாமிய கட்டமைப்பிலிருந்து. ஒரு ஆட்சி நடக்குது, இஸ்லாமிய ஆட்சி நடக்கும் பொழுது அந்த கட்டமைப்பிலிருந்து வெளியேறி அந்த அரசருக்கு எதிராக, ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யறாங்கன்னா அவங்க தான் ஹவாரிஜிகள் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. கிளர்ச்சியாளர்கள், புரட்சி செய்யக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டாங்க. இப்ப இவங்க, அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்படுகிறார். எதனால கொல்லப்படுறாரு? அவருக்கு எதிராக பல்வேறு விதமான சதி திட்டங்கள் பின்னப்படுகிறது, அவருக்கு எதிராக பல்வேறு புகார்கள் நடைபெறுகிறது, அவருடைய ஆட்சி விஷயத்துல பல்வேறு விஷயங்கள் பேசு பொருளாக ஆகிறது. அவருக்கு எதிராகவும் அவருடைய ஆட்சிக்கு எதிராகவும் ஒரு கிளர்ச்சி குழு உண்டாகிறது. அந்த கிளர்ச்சி குழுவினால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்படுகிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டவுடன் அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சி கட்டலுக்கு வராரு. அலி ரலியல்லாஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொன்றவர்களை பழிவாங்கவில்லை என்கின்ற ஒரு புகாரின் அடிப்படையில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக படை திரட்டி கொண்டு செல்றாங்க. அலி ரலியல்லாஹு அவர்களுடைய படைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய படைக்கும் நடுவுல ஒரு யுத்தம் நடக்குது, ஜமல் யுத்தம். அதே மாதிரி அதை தொடர்ந்து இதுல அலி ரலியல்லாஹு அவர்கள் வென்று விடுகிறார்கள். அதை தொடர்ந்து முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய படைக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய படைக்கு மத்தியில ஒரு யுத்தம் நடக்குது. இதுதான் சிஃபின் யுத்தம். இப்படி பல யுத்தங்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு பல்வேறு யுத்தங்கள் நடைபெற்றது. இதுல பல சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க, பல நல்ல மனிதர்கள் கொல்லப்பட்டாங்க. இப்படி முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பல்வேறு சண்டைகள், சச்சரவுகள், போர்கள் நடந்து பல மக்கள் கொல்லப்பட்டாங்க. இப்ப அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் போர் நடக்குது. அதுதான் சிஃபின் யுத்தம். இந்த சிஃபின் யுத்தத்தின் பொழுதுதான் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை வருது. இந்த சிஃபின் என்கின்ற இந்த இரண்டு அணிகளுக்கு மத்தியில இந்த போர் என்ன செய்து நடக்குது. அதுல சமாதான பேச்சுவார்த்தை வருது. முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய தரப்பிலிருந்து சமாதான தூதுவராக அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் நியமிக்கப்படுறார். அலி ரலியல்லாஹு அவர்களுடைய தரப்பிலிருந்து சமாதான தூதுவராக அபு மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அவர்கள் நியமிக்கப்படுறார். அப்போ ஒரு பக்கம் அம்ர் இப்னுல் ஆஸ் நியமிக்கப்படுறாரு, இன்னொரு பக்கம் அபு மூஸா அஷ்அரி அவர்கள் நியமிக்கப்படுறார். ரெண்டு பேருமே நபித்தோழர்கள் தான். இவங்க ரெண்டு பேரும் சமாதான தூதுவர்களாக நியமிக்கப்பட்டு அவங்க மக்களுக்கு என்ன செய்யறாங்க? ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க. அல்லாஹுடைய வேதத்தின்படி நாங்க தீர்ப்பளிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க? இந்த போரை கைவிடுமாறு தீர்ப்பளிக்கிறாங்க. இப்பதான் ஒரு கூட்டம் தனியா பிரிஞ்சு போகுது. ஒரு குரூப் மட்டும் என்ன செய்யுது? தனியாக பிரிந்து போகுது. பிரிந்து அலி ரலியல்லாஹு அவர்கள் காஃபிராகி விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் காஃபிராகி விட்டாரா? அல்லாஹ் தீர்ப்பளிப்பவன் அல்லாஹ்ங்கும் பொழுது இந்த அபு மூஸாவை ஏன் தீர்ப்பாளராக இவர் தேர்ந்தெடுக்கணும்? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களை ஏன் தீர்ப்பாளராக அவர் தேர்ந்தெடுக்கணும்? அல்லாஹ் மட்டும்தான் தீர்ப்பளிக்க கூடியவன், அபு மூஸா அஷ்அரி தீர்ப்பளிக்க கூடியவர் அல்ல. அதே போல அம்ர் இப்னு ஆஸ் தீர்ப்பளிக்க கூடியவர் அல்ல. இந்த சமாதான பேச்சுவார்த்தைக்கு சென்ற காரணத்தினால அலி ரலியல்லாஹு அவர்கள் காஃபிர், முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் காஃபிர். இந்த ரெண்டு நீதிபதிகள் அம்ர் இப்னுல் ஆஸ் அதே மாதிரி அபு மூஸா அஷ்அரி இந்த ரெண்டு பேரும் காஃபிர் என்று சொல்லிவிட்டு இந்த ஆட்சியை ஏற்றுக்கொள்ளாமல், இஸ்லாமிய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளாமல் தனியாக ஒரு கூட்டம் பிரிந்து ஹரூரா என்ற இடத்துல தஞ்சம் அடைகிறாங்க. ஹரூரா என்ற இடத்துல என்ன செய்யறாங்க? போய் செட்டில் ஆகுறாங்க. இது வரலாற்றுல இவர்கள் கிட்டத்தட்ட 8000 பேர் அளவுக்கு இருந்தாங்க என்று ஒரு சில வரலாற்று குறிப்புகள்ல சொல்லப்படுகிறது. இன்னும் சில குறிப்புகள்ல 16000 பேர் அளவுக்கு இருந்தாங்கன்னு சொல்லப்படுது. அப்ப மிகப்பெரிய அளவுல ஒரு கூட்டமாகத்தான் இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? அலி ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்துல இந்த இஸ்லாமிய கட்டமைப்பை விட்டு வெளியேறி ஹரூரா என்கின்ற இடத்தில் தஞ்சமடைந்து இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ற தகவலை என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். அப்போ இவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்துல முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் நடந்த போரின் பொழுது ஏற்பட்ட சமாதான பேச்சுவார்த்தையில அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல்
அந்த கட்டமைப்பிலிருந்து பிரிஞ்ச காரணத்தினாலதான் இவர்கள் ஹவாரிஜ்கள், வெளியேறியவர்கள், கிளர்ச்சியாளர்கள் என்று என்ன செய்யப்படுறாங்க, சொல்லப்படுறாங்க. இவங்க ஹரூரா என்கின்ற இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இவர்களை வென்றெடுப்பதற்காக பல்வேறு கட்ட முயற்சிகளையும் அலி ரலியல்லாஹு அவர்கள் செய்யறார். அதுல ஒண்ணு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களே முயற்சி செஞ்சு போறாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் சரி நீங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அவர் போய் விவாதம்லாம் பண்றார். அவங்களோட அவங்க சொல்லக்கூடிய வாதங்களுக்கு பதில் சொல்லி விவாதம்லாம் பண்ணி அவர்கள கிட்டத்தட்ட 4000 பேர் அளவுக்கு வென்றெடுத்துறாரு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் விவாதம் பண்ணி அவர்கள 4000 பேர் அளவுக்கு என்ன செஞ்சிடறாரு, வென்றெடுத்து விடுகிறார். வென்று எடுத்து விட்ட பிறகு அதுல மீதம் இருக்கிறாங்கல்ல அந்த மக்களுக்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார். உங்கள்கிட்ட நாங்க போற ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், உங்களுக்கு தேவையான இஸ்லாமிய ஆட்சியினால என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ பாதுகாப்பு ஏற்பாடுகளை கொடுப்போம், இப்படியான சில நிபந்தனைகளை சொல்றார். ஆனாலும் இவர்கள் இந்த மீதம் இருக்கக்கூடிய இந்த ஹவாரிஜ்கள் அந்த பேச்சுவார்த்தைக்கோ அலி ரலியல்லாஹு அவர்களுடைய நிபந்தனைக்கோ எதற்குமே கட்டுப்படாமல் மிகப்பெரிய குழப்பத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன குழப்பம், இவங்களுடைய கருத்தை யாரெல்லாம் ஏத்துக்கலையோ, என்ன கருத்து, அலி ரலியல்லாஹு அவர்கள் காஃபிர், முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் காஃபிர், இப்படியான கருத்து இருக்குல்ல, சஹாபாக்கள் காஃபிர் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பு இருக்குதுல்ல, இந்த கருத்தை யாரெல்லாம் ஏத்துக்கலையோ, அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக போர் செய்ய வேண்டும் என்கின்ற கருத்துக்கு யாரெல்லாம் ஒத்து வரவில்லையோ அவர்களை எல்லாம் கொலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, கொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. முஸ்லிம்களையே இந்த ஹவாரிஜிகள் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, கொலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி நிறைய குழப்பங்களை செஞ்ச உடனே தான் அலி ரலியல்லாஹு அவர்கள் இவர்களுக்கு எதிராக படை திரட்டி கொண்டு போறார். நஹர்வான் போர் அப்படிம்பாங்க வரலாற்றுல நஹர்வான் போர் அப்படிம்பாங்க. நஹர்வான்கிற இடத்துல ஒரு போர் என்ன செய்யுது, நடக்குது. அந்த போர்ல இந்த ஹவாரிஜிகள்ல பெரும்பான்மையான ஆட்கள் என்ன செய்யப்பட்டுறாங்க, அலி ரலியல்லாஹு அவர்களால் கொலை செய்யப்பட்டுறாங்க. நிறைய பேர் என்ன செய்யப்பட்டுறாங்க, கொலை செய்யப்பட்டுறாங்க. இருக்கக்கூடிய மிச்சம் கொஞ்சம் இருந்தவர்கள் எல்லாம் பல பகுதிகளுக்கு என்ன செஞ்சிடறாங்க, சிதறி போய்விட்டாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்திலேயே தோன்றி அலி ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்திலேயே பெரும்பான்மையான ஹவாரிஜ்கள் அலி ரலியல்லாஹு அவர்களால் கொல்லப்பட்டு விட்டுறாங்க. இதுதான் வரலாற்று சுருக்கம். ஹவாரிஜிகளை பற்றிய தோற்றமும் அவர்களுடைய முடிவும் என்பது இதுதான். ஆனாலும் கூட இவர்களுடைய சிந்தனை முடிவடையலை. ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய வேண்டும் என்கின்ற கொள்கையும் இன்னும் இதற்கு அப்புறம் அவங்க நிறைய வழிகட்ட கொள்கைகளையும் ஏற்படுத்தினாங்க. அது என்ன செய்யல, முடிவலை. அது அப்படியே தொன்று தொட்டு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்குது. இன்னும் சொல்ல போனா இந்த ஹவாரிஜிகள்லயே இபாதியான்னு ஒரு கூட்டம் இருக்கு. ஹவாரிஜிகளுக்குள்ள பல பிரிவுகள் இருக்கிறாங்க. அதுல இபாதியான்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அந்த இபாதியாக்கள் இன்னும் இருக்கிறாங்க. எங்க இந்த ஓமன் இருக்குல்ல, ஓமன் மஸ்கட் சொல்லுவாங்கல்ல, அங்கெல்லாம் இந்த இபாலியாக்களுடைய கொள்கை தான் இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு இவர்கள் இன்றளவும் இருக்கக்கூடியவர்களாக இவர்களுடைய சிந்தனை பல வடிவங்கள்ல பல பெயர்கள்ல இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்குது. அப்ப இவர்களுடைய வழிகட்ட கொள்கைகள் என்னென்ன, வரலாறு சுருக்கம் இதுனாலும் இவர்களுடைய வழிகட்ட கொள்கைகள் என்னென்ன, இவங்க என்னெல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படையில இஸ்லாத்தின் பெயரால பல வழிகேடுகளை உருவாக்குனாங்க, தவறான கொள்கைகளை உருவாக்குனாங்க என்பதை முதல்ல நாம அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில நாளைய தினம் முதலாவதாக இந்த ஹவாரிஜிகள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தலாமா, ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருந்துச்சுன்னா அந்த ஆட்சியாளருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தலாமா, இஸ்லாமிய ஆட்சி இல்லாத நாட்டிலே இஸ்லாமிய ஆட்சியை ஏற்படுத்துவது ஹிலாஃபத்துங்கிறாங்கல்ல, அதெல்லாம் கட்டாயமா? அப்ப இது தொடர்பாக ஒரு ஆட்சி அமைப்பு தொடர்பாக இஸ்லாம் என்னவெல்லாம் சொல்லுகிறது, இந்த ஹவாரிஜிகள் இதுல எப்படியெல்லாம் செயல்பட்டாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கும் இந்த ஹவாரிஜிகளுக்கு என்ன விவாதம் நடந்துச்சு, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுபொருளாக ஆணுச்சு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன விளக்கங்களை எல்லாம் சொன்னாங்க என்கின்ற தகவல்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.